இங்கதான் இருக்கேன்னு, உங்க பக்கத்துல தான் இருக்கேன் ஒவ்வொரு நிமிஷமும். நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்த்தேன். உங்க கூடவும் சஞ்சனா கூடவும் எப்பவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த உரிமையை என்கிட்ட இருந்து தட்டு பறிச்சுட்டாங்க. ஆனா இப்ப நீங்க எனக்கு துரோகம் பண்ணி என்ன ஏமாத்திட்டீங்க விக்ரம். ஏன்? இன்னைக்கு நீங்களும் அந்த சீமாவோடையும் ரோகிணியோடையும் சேர்த்துக்கிட்டு எனக்கு முக்தி கொடுத்து இங்க இருந்து அனுப்பி வைக்க பாத்தீங்கல்ல. ஏன் அப்படி செஞ்சீங்க விக்ரம்? ரோகிணியும் சீமாவும் என்ன ஏமாத்த நினைச்சது கூட நான் பொறுத்துப்பேன். ஆனா நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க விக்ரம்? என் காதல் அப்படி என்ன குறைய கண்டீங்க? அவ்வளவு ஈஸியா என்ன வேண்டான்னு உங்களால எப்படி தூக்கி எறிய முடிச்சதுன்னு சொல்லுங்க விக்ரம். அம்மா மகாதேவி, சீக்கிரமா இந்த நெருப்பு அணைய வைங்க. சுகன்யாவுடைய ஆத்மாக்கு முக்தியை கொடுத்துருங்க. இல்லைன்னா அவ மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருப்பா. சுகன்யா என்னோட மனசுக்குள்ளதான் எப்பயும் இருக்கா, இனிமேலும் எப்பவுமே இருப்பா. அவ என் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவளை காதலிச்சிட்டு இருந்தேன். இனிமேலும் நான் அவளை காதலிச்சிட்டு தான் இருப்பேன். அது ஏன்னு தெரியுமா? என்னோட சுகன்யாவுக்கு எப்பவுமே நல்லது பண்ணி மட்டும்தான் பழக்கம். அவ யாருக்கும் கெடுதல் பண்ணதில்ல. ஆனா நீ உனக்காக எல்லாரையும் அழிக்க துணிஞ்சிட்ட. எல்லாரோட சந்தோஷத்தையும் நீ கெடுத்துட்ட. உன்னோட குருட்டுத்தனமான காதல் அது உன்னோட கண்ணை மறைச்சிருச்சு சுகன்யா. நீ எதுக்காக இப்ப சீமாவை தண்டிச்சிட்டு இருக்க? எதுக்காக நீ அவ்வளவு பிரேம் கிட்ட இருந்து அஞ்சலி கிட்ட இருந்து பிரிச்சிட்டு இருக்க? சுகன்யா, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இறந்ததுக்கு அப்புறமும் நீ இந்த உலகத்துல வாழவே முடியாது. அது இயற்கை நியதிக்கு எதிரான விஷயம் சுகன்யா. வாய மூடு. இது எல்லாத்துக்கும் நீ ஒருத்தி தான் காரணம். நீ தான் என்ன பத்தின உண்மையை சொல்லிட்ட. அவங்க எல்லாரும் கூடவும் சேர்ந்து இந்த நாடகத்தை ஆடி இருக்க. எனக்கு முக்தி கொடுத்து ஒரு அடி அனுப்பிடலான்னு பார்த்தல.